புதுச்சேரி சென்டாக் மூலம் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான தேர்வில் காரைக்காலுக்கான 18% இட ஒதுக்கீட்டின்படி கிடைக்க வேண்டிய 24 மருத்துவ இடங்களுக்கு பதிலாக தற்போது 22 இடங்கள் மட்டுமே கிடைத்திருக்கிறது. இடபிள்யூஎஸ் இட ஒதுக்கீட்டில் காரைக்காலுக்கு உரிய 2 இடங்களுக்கு யாரும் சேராததால் அந்த 2 இடங்களை புதுச்சேரி இட ஒதுக்கீட்டில் சேர்த்து இருக்கிறார்கள். இதனால் காரைக்காலுக்கு கிடைக்க வேண்டிய 2 இடங்கள் பறிபோயிருக்கிறது. இந்த 2 இடங்களை புதுச்சேரி அரசு கபளீகரம் செய்து காரைக்கால் மாணவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து இருக்கிறது. இடபிள்யூஎஸ் இட ஒதுக்கீட்டில் மாணவர்கள் சேரவில்லை என்றால் அதனை காரைக்காலுக்கான பொது பிரிவிற்குத்தான் வழங்கியிருக்க வேண்டும். அப்படி வழங்கினால் காரைக்காலில் 2 மாணவர்களுக்கு அந்த இடம் கிடைக்கும். அதனை புதுச்சேரி மாணவர்களுக்கு வழங்கியது சட்டப்படியும் நியாயப்படியும் தவறான நடவடிக்கையாகும். எனவே அரசும் சென்டாக்கும் காரைக்காலுக்கு உரிய 18% இட ஒதுக்கீட்டின்படி இட ஒதுக்கீட்டை காரைக்கால் பொது பிரிவிற்கு மாற்றி காரைக்காலுக்கு கிடைக்க வேண்டிய 24 இடங்களை சென்டாக் மூலம் நிரப்ப வேண்டும். காரைக்காலை புறக்கணித்து காரைக்கால் மாணவர்களின் இட ஒதுக்கீட்டை பறிக்க வேண்டாம். காரைக்காலுக்கான உரிமையை பறிக்கும் புதுச்சேரி அரசின் செயலை காரைக்கால் பிராந்திய சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தி காரைக்காலுக்கான உரிமையை பெற்று தர வேண்டும். நம்மளுக்கு 24 சீட்டு 18% கிடைச்சிட்டு இருக்குது. இந்த 24 சீட்டுல எந்த விதத்திலாவது காரைக்கால் மாணவர்களை ஏதோ ஒரு காரணம் சொல்லி குறைக்கிறதுலயே அக்கறையா இருக்கிறாங்க சென்டாக்கல்ல உள்ள அதிகாரிகள். இது ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்குது. இந்த வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா இடபிள்யூஎஸ் அந்த ஒதுக்கீடுல காரைக்காலுக்கு 24ல 2 சீட்டை ஒதுக்கீடு பண்றாங்க. அந்த இடபிள்யூஎஸ்ல இங்க மாணவர்கள் யாருமே அப்ளை பண்ணல கிடையாது. அதனால அந்த இடபிள்யூஎஸ்ல வரக்கூடிய அந்த 2 சீட்டை காரைக்காலில் உள்ள பொது பிரிவுல கொண்டு ஜெனரல். நேற்று மாலையுடன் இந்த 2 இடங்களுக்கான சேர்க்கை முடிவு பெறுவதால் உடனடியாக காரைக்கால் பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதன் சம்பந்தமாக சென்டாக் மற்றும் புதுச்சேரி அரசோடு பேசி இதனை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். காரைக்கால் மாணவர்களின் நலன் கருதி இதனை உடனடியாக செய்ய வேண்டுமென காரைக்கால் மக்கள் போராட்ட குழு கோரிக்கை விடுத்துள்ளது.